வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கோம்னா ஃபேமஸான பரிகார ஸ்பெஷலிஸ்ட் அக்னி ருத்ரன் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்க நலம். வசியம், அதாவது கணவனுக்கு மனைவி மேல அதிக ஈர்ப்பு இருக்கணும், இல்ல மனைவிக்கு கணவன் மேல ஈர்ப்பு இருக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல யார் எங்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. சோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல வசியம் இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் குருஜி? சரி, வசியம் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்லுவேன். நான் எப்பவுமே மற்ற சாமியார்கள் மாதிரி நம்ம பேசாம பொதுவா நம்ம பேசுறது உண்டு. முதல் லாஜிக், அப்புறம் தான் சாமி ஆன்மீகம்லாம். நான் சில உடம்பு முடியாதவங்களோ சொல்லுவேன், முதல்ல மருத்துவரை பாருங்கன்னு. முதல்ல மருத்துவரை பாருங்க, அப்படி முடியலன்ற பட்சம் தான் ஆன்மீகவாதிகளை சந்திங்கன்னு சொல்றது உண்டு. முதல்ல மருத்துவர்கிட்ட போயிடணும். அதே மாதிரி வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கணவன் மனைவி வசியங்கிறது பேச்சுல தான் இருக்கு. வசியமே இந்த மருந்து பண்றது, வசியமைப்பு, அதெல்லாம் பண்றோம், நம்ம கிட்டேயும் இருக்கு, வேணுங்கிறவங்களும் முதல்ல தரோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் தாண்டி ஒரு ரியல் வசியம்னா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க பேசும்போதே அப்படியே வசியமா பேசுறாங்கப்பா, வசீகரமா பேசுறாங்கப்பான்னுவாங்க. பேசும்போதே வசீகரமா பேசுறாங்கப்பா, வசீகரமான முகம்பா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் வசியம்னு வருது. ரியல் வசியம். இதெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய வேணாம். அன்பா நடந்துக்கிறது, அன்பா பேசுறது, எந்த இடத்துல அன்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வசியத்தை பலப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, கணவன் வராரு வெயில்ல, நல்ல இப்போ வெயில் நிறமச்சா அப்படியே வரும்போது அப்படியே செம்ம டயர்டாக வருவாங்க. உடனே மனைவி ஆகப்பட்டவங்க ஒரு கூலாக ஒரு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து உட்காருங்க அப்படின்னு ஃபேனை கண்ணை போட்டு விட்டா அதுவே ஒரு வசியம். மழையில் நனைஞ்சின்னு வராரு, உடனே துண்டை எடுத்து கொடுத்து தோட்டி விடுறது ஒரு ரகம். தான் முந்தானியை எடுத்து தோட்டுவாங்க சில பேர், புடவையோடைய முந்தானியை. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வசியம்னு சம்பிரதாயங்கள் இருக்கு. இது யாருக்குமே தெரியுமா தெரியாது. ஏன் குருஜி, இந்த மாதிரிலாம் எத்தனையோ பேர் பண்ணி கூட வசியமே ஆகாம இருக்கே. இல்ல, இது மாதிரி பண்ணி கூடன்னு நீ சொல்லலாமா? அத மாதிரி பண்ணவங்களதான் கேட்கணும். அது மாதிரி பண்ணினவங்களுக்கு அங்க வசியம் மிஸ் ஆகாது. வேணா இப்ப தொடக்கிற மாதிரி தொடச்சிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு சண்டையை வச்சா அது எப்படி வசியம் ஆகும்? நிறைய பேர் அப்படி வேணா வச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அன்புங்கிறது பிரதானமா இருக்கிற இடத்துல வசியம் கண்டிப்பா இருக்கும், அது மீறாது. ஏன்னா இதெல்லாம் காலங்காலமா இருந்துகிட்டு வருது. சரி, இப்போ ஓகே, நம்ம அப்படி போறதை விட இன்னைய மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். இப்ப என் கணவரை நான் வசியமா வச்சுக்கணும், அல்லது என் மனைவியை நம்ம வசியமா வச்சுக்கணும் அப்படின்னா, அன்பை தாண்டி, அன்பெல்லாம் காட்ட முடியாது, ஆனா எனக்கு என்னுடைய கணவர் என்னுடைய சொல்லுக்கு வரணும், இல்லை என்னுடைய மனைவி என் சொல்லுக்குள்ள வரணும். அன்பலை பற்றிலாம் நம்ம யோசிக்க முடியாது, அன்பெல்லாம் காட்ட தயாரா இல்லைங்கிறவங்களுக்கு மாற்று வழி இருக்கு, செய்யலாம். என்னன்னா, நம்ம குடம்புலின்னு ஒரு புலி இருக்கு. குடம்புலின்னு சொல்லுவாங்க. அந்த கேரளால பயன்படுத்தக்கூடிய ஒரு குடம்புலின்னு ஒரு புலி இருக்கு. நம்ம கிட்ட எங்கேயே பெரிய கடைகள் எல்லாம் கிடைக்கும், ஆன்லைன்ல கூட இருக்குன்னு சொன்னாங்க. அது அந்த புலியை வாங்கிக்கிங்க. அந்த புலியை வாங்கி அதுல என்ன பண்ணுங்க, அதுல ஒரு விதை மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு புலி செதை மட்டும் எடுத்துங்க. செதையை எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு அதுல உங்களுடைய, அதாவது இப்ப உங்க கணவர்னு வச்சுங்க, இப்ப நம்ம ஒரு பெண் தான் அதை செய்யறா, இப்ப கணவரை வசியம் பண்ணணும், அவருக்கு தான் இதை கொடுத்து நம்ம வசியம் பண்ண போறோம்னா, அந்த கணவருடைய பேரு, இப்ப உதாரணம் அவர் பேர் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஒரு சங்கர்னு வச்சுக்கோ நம்ம. அப்ப கணவருடைய பேர் சங்கர். அப்போ நம்ம இப்படி சொல்லணும், அந்த புளியை வச்சு அதை சாமி கிட்ட வச்சுட்டு அதை சுத்தி ஒரு பூவெல்லாம் போட்டு ஒரு பவ்யமா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெய்வீகமா வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணணும். பண்ணிட்டு அதை தொட்டு, அதாவது தர்பையில தான் தொடணும், இல்லைன்னா கையை இப்படி மேல வச்சு சங்கல்பம் பண்ணுவாங்களோ அது மாதிரி வச்சுக்கிட்டு, சங்கர் என்னுடைய கணவர் எனக்கு வசி 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 வசியம் பண்ணணும் சொல்றோம் இல்லையா, அது மந்திரமா சொல்லும் போது வசி வசின்னு சொல்லுவாங்க. வசி வசி எனக்கு வசி வசி, அவருடைய பேரை சொல்லி 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 நீங்க பண்ணணும். 108 வாட்டி சொல்லணும். 108னா 108 ஷார்ப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 வாட்டி 3 வாட்டி கூட குறைய சொல்லிக்கலாம். வச்சுட்டு ஒரு ஒரு ஆரத்தி காட்டிடுங்க, அதாவது கற்பூரம் காட்டிடுங்க. அடுத்த நாள் இது மாதிரி ஒரு 10 நாள் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அவர் பேரை சொல்லி 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 அந்த புலி கிட்ட சொல்லுங்க. சொல்லி அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுல இருந்து எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுங்க. வெறும் புளியவா? வெறும் புளியை கொடுக்கணும், இல்ல இனிப்புல போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா குழம்புல போட்டு கொடுத்துருங்க. அந்த குழம்புனா அவருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்படி கொடுங்க. இதே இப்ப நம்ம மனைவியை வசியம் பண்ணணும்னா அந்த அம்மா பேர் ஒண்ணு, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ, சாந்தின்னு வச்சுக்கோமே, அது சொல்லி அதை வசி வசின்னு சொல்லி பண்ணீங்கன்னா இது வசீகரத்தை உருவாக்கும். அந்த குடம்புலிக்கு அந்த சக்தி உண்டு. கேரளால ரொம்ப ஃபேமஸ் அது. அதை நீங்க செய்யலாம். எளிமையானது. இப்போ எங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி மனைவியோட சண்டை வந்துன்னே இருக்குங்க, எங்களுக்கு சாதகமா இருக்கணும், நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா அதுக்கெல்லாம் விஷயங்கள் நாங்க பூஜை எல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கெல்லாம் செலவு பிடிக்கும்.
இதுக்கு செலவே கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு புளி வாங்கினா போதும். அது ஒரு அவ்வளவு வரும். அது பண்ணோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தும். இது ஒரு எளிமையான கிராமத்து முறை வழக்கம். கேரளால இது கொஞ்சம் ஃபேமஸ். இதுக்கும் ஏதாவது நாள் கிழமை இருக்கா குருஜி? இல்ல, இது ஒண்ணும் கிடையாதுமா. இது நமக்கு என்னைக்கு செய்யணுமோ வாங்கி வச்சு செஞ்சுக்க வேண்டியது. நம்ம தேவைக்கு செய்துக்கலாம். மிக அருமை குருஜி. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.